இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ போய் என்ன சொன்னாலும் எவனாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னா நீ கண்டிப்பா போன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் ரேவதிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல? நாளைக்கு மறுநாள் கல்யாணம். நாளைக்கு கல்யாண ஊர்வலம் நடக்கிற அந்த டைம்ல நான் நேரா அங்க வந்து உன்னை பத்தி ரேவதி கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. எனக்கு அது போதும். இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணலாம்? எனக்கு கல்யாணம்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. உனக்கு பின்னாடி இருந்து யாராவது சொல்ல சொன்னாங்களா இத? எனக்கு பின்னாடி நீ எங்க அப்பா கிட்ட அடிச்சு வாங்கின பணம் தான் இருக்கு. இப்பவும் ஒண்ணும் இல்ல. அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டியோட திரும்ப கொடுத்துரு. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, அப்போ நான் பணத்தை கொடுத்தா நீ எதுவும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஆமா, என் பணத்தை கொடு, நான் போயிடுறேன். சரிதான். ஒருவேளை போலீஸ் கிலிஸ்ன்னு ஏதாவது நரி வேலை பார்த்த உன் போட்டோ இப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. ஒரு செகண்ட்ல நெட்ல தட்டி விட்டுருவேன். அப்புறம் மானம் போயிடுச்சுன்னு உங்க அப்பா அம்மா தூக்கு கயிறை தேட வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. நீ தேவையில்லாம என்ன நினைச்சு டென்ஷன் ஆகாத. எனக்கு என் பணம் மட்டும்தான் வேணும். இப்ப என்ன, உன் பணம் உனக்கு வேணும், அவ்வளவுதானே? தார. சரி, நான் எங்க வரணும்? எங்க வரணும்னு நான் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தான் வரணும். கூட யாரையாவது கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சது அப்புறம் நடக்கிறதே வேற. நான் யார்கிட்டயும் சொல்லல, போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்க பயப்படாம தைரியமா பேசினதுக்கு. சரிங்க சார். சரிங்க, நீங்க கிளம்புங்க. அவன் வீட்டுல இருந்து கிளம்புனதும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். வரமா? நீங்க என் கூட வாங்க, என் வீட்டுக்கு போயிடலாம். அங்க என் பாட்டி இருக்காங்க. அவன் எப்படியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட சொல்றேன். இதுல உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அவனால என் குடும்பம் பயந்ததெல்லாம் போதும். அப்படியே ஏதாவது உண்மை தெரிஞ்சு அவன் என் போட்டோவை நெட்ல போட்டாலே எனக்கு பயம் கிடையாது. அந்த அயோக்கியனை புடிச்சு கொடுக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு அப்புறம் எந்த பொண்ணுமே அவன் கிட்ட மாட்டக்கூடாது. சரிங்க, போலாம்.